மயிலாடுதுறை துலாக்கட்ட காவேரி பகுதி காசி கங்கைக்கு நிகரான ஒரு பகுதியாக போற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் இங்கே கங்கை வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட புனிதமான இந்த பகுதியில் 2017ஆம் ஆண்டு 25 லட்சம் மக்கள் பங்கேற்ற புனித காவேரி மகா புஷ்கர விழா நடைபெற்ற இந்த பகுதி தற்சமயம் கடந்த சில நாட்களில் பெய்த மழையின் காரணமாக தென்கரையின் கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவில் அந்த தடுப்பு சுவர்கள் இடிந்து கீழே விழுந்து விட்டன. ஸ்திரமற்ற அந்த சுவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதி முழுவதுமே அதுபோல சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது சரிந்துள்ள அந்த பகுதி நூற்றுக்கணக்கான மக்கள் கடந்து செல்கின்ற ஒரு குறுகிய பாதையாக இருக்கின்றது. மண்டபத்திற்கும் ராஜன் தோட்டத்தையும் இணைக்கின்ற அந்த பகுதியில் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் இப்படியே தான் செல்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதியினுடைய இந்த தடுப்பு சுவர்கள் அத்தனையும் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும், அமைத்து தரப்பட வேண்டும். போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தடுப்பு கயிறு மட்டும் கட்டப்பட்டுள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் அதிகன மழை பெய்யும் என்று வானிலை சொன்ன காரணத்தினால் இரவு நேரங்களில் இங்கே இருட்டாக ஒளி இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே குறிப்பாக ஆட்டோக்கள் கூட இந்த பகுதியை கடக்கும். அந்த நேரத்தில் ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. உடனடியாக இந்த பகுதியை மேம்படுத்தி எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவில் பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அருகிலுள்ள பாலம், நடைபாதை அனைத்தையுமே பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சியும் இணைந்து இதனை பாதுகாக்கின்ற முயற்சியை இனியாவது மேற்கொள்ள வேண்டும். மிக புனிதமான இந்த பகுதியை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடையது. அதனை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.